வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு தான் வந்து பார்க்க போறோம். கவுண்டர் எக்ஸாம்பிள்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா என்ன அவுட்லைன்றத சொல்லிர்றேன். நம்ம வந்து 3 பட்டன் வந்து வைக்க போறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட், ரீசெட். இந்த 3 பட்டன் தான் வைக்க போறோம். இதுல இன்கிரிமென்ட் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் கண்டிஷன் வந்து +1 வைக்க போறேன். 1 நீங்க வைக்கலாம், 5, 10 அது உங்களுக்கு ஏத்த மாரி. டிக்ரிமென்ட்ல வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே நம்ம நம்பர்ஸ் வந்து எப்படி வந்து டைனமிக்கா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமோ, அத பண்ணிக்க வேண்டியதுதான். இல்ல நம்ம கோட்லயே வந்து டிஃபால்ட்டா குடுத்துக்கிறதுனாலும் குடுத்துக்கலாம். அத வந்து வச்சிற போறோம். ரீசெட் அப்டின்னா எனக்கு பேக் டூ 0 வந்து வந்துரணும். இவ்வளவுதான் வந்து இந்த கண்டிஷன். இத பார்க்கிறப்ப சிம்பிளா இருக்கும். ஸோ ஆனா நம்ம வந்து பண்ணும்போது இதுலேருந்தே நம்பர்ஸ வந்து எப்படி வந்து கன்டெக்ஸ்ட்ல இது பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நான் 3மே 3 விதமா இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட் விஷயத்த வந்து யூஸ் ஸ்டேட்ட வச்சு தீம் கன்டெக்ஸ்ட் பார்த்திருப்போம். தீம் கன்டெக்ஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரிங் வச்சு தீம் வந்து லைட்டா, டார்க்கா அப்படின்றத வச்சு பார்த்திருப்போம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத் கன்டெக்ஸ்ட்ல வந்து நம்ம யூசர்ட்டருந்து இன்புட்ட வாங்கியிருப்போம். யூசர்லேருந்து இன்புட்ட வாங்கி அத எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி, அதுலேருந்து எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்றது அப்படின்றத பார்த்திருப்போம். தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இது வந்து 2 விதமா போயிடுச்சு. நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுனால தான், நம்பர்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான விஷயம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ சமையல் குறிப்பு மாரி நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ம். ஓகே. எனக்கு டெக்ஸ்ட் வேணும். டெக்ஸ்ட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எழுதிக்கிறேன். கவுண்டர் கன்டெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவை. கன்டெக்ஸ்ட் இருந்தா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பண்ண முடியும். கவுண்டர் கன்டெக்ஸ்ட் தேவை. அடுத்தது வந்து அத டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஒரு ஃபைல் வேணும்ல. கவுண்டர் டிஸ்ப்ளே வந்து வேணும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரிலேட்டடான சிஎஸ்எஸ். ஸோ கவுண்டர் டிஸ்ப்ளே சிஎஸ்எஸ். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் அதுக்கு. கவுண்டர் கண்ட்ரோல்ஸ். கவுண்டர் கண்ட்ரோல்ஸோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், அதே கவுண்டர் கண்ட்ரோல்ஸோட சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ். அதுவுமே நமக்கு தேவை. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பை டிஃபால்ட்டா உள்ள ஆப்பு, ஆப்போட சிஎஸ்எஸ், app.css அப்புறம் பார்த்தோம்னா இண்டெக்ஸு, அப்புறம் வந்து index.css. இது எல்லாமே வந்து நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டெக்ஸ்ட்ட தான் வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கன்டெக்ஸ்ட் எப்படி வந்து டிஃபைன் பண்றது? அத வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம். யூஸ் ரெட்யூசர் ஹூக் வச்சு பார்த்திருந்தோம். அத வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கன்டெக்ஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இத போயிட்டு நம்ம ஸ்க்ரீன வந்து மினிமைஸ் பண்ணிப்போம். மினிமைஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத இத ஓப்பன் பண்ணிட்டு கவுண்டர் கன்டெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். கவுண்டர் கன்டெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பவுமே எல்லா இடத்துலயுமே வந்து கவுண்டர கிரியேட் பண்ணணும். நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் கன்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ கிரியேட் கன்டெக்ஸ்ட். நம்ம கிரியேட் பண்ணணும்ல. அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் கன்டெக்ஸ்ட் குடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிரியேட் கன்டெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எங்கேருந்து இம்போர்ட் ஆகி வரும் அப்படின்னா, நமக்கு ரியாக்ட்லேருந்து வந்து இம்போர்ட் ஆகும். அதையும் வந்து மேல வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்ஷன் டைப்ப வந்து டிஃபைன் பண்றது. அத வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடலாம். கான்ஸ்ட் இன்கிரிமென்ட் இஸ் ஈக்குவல் டூ ஸ்ட்ரிங்ல வந்து இன்கிரிமென்ட். ஏன்னா நான் இத டிஃபரெண்ட் இடத்துல யூஸ் பண்ணும்போது நான் ஒவ்வொரு வாட்டி வந்து இந்த ஆக்ஷன் டாட் டைப்ன்னு போட்டு எடுத்துருவேன். யூஸ் ரெட்யூசர்ல போம்போது. இதே வந்து நம்ம குடுக்காம விட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து டைப் பண்ற மாரி ஆயிடும். அதனால வந்து இத வந்து நான் இங்க வந்து ஆக்ஷன் டைப்பா வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். டிக்ரிமென்ட்க்கும் அதே மாரி டிக்ரிமென்ட்ன்றத குடுத்தாச்சு. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ரீசெட். ரீசெட்டுக்கும் வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரீசெட்ன்றத குடுத்துர்றேன். ரீசெட். இது 3ம் வந்து ஆக்ஷன் டைப்ப வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெட்யூசர் ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ணணும். ரெட்யூசர் ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேரா வந்து புரொவைடருக்கு போயிற வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் விஷயம் ரெட்யூசர் கவுண்டர் கிரியேட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கவுண்டர் ரெட்யூசர். அப்படின்ற மாரி நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த ரெட்யூசர் ஃபங்ஷன்ல நமக்கு வந்து 2 விஷயங்கள் வந்து வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஸ்டேட், இன்னொன்னு வந்து ஆக்ஷன். இந்த ஸ்டேட், ஆக்ஷன்னா என்ன அப்படின்றத நான் ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் கேஸ் வந்து போட்டுக்கணும். ஏன் ஸ்விட்ச் கேஸ் போடுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து 3 டைப் இருக்கு. இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட், ரீசெட் இருக்கு. இந்த ஆக்ஷன் டாட் டைப்ல இருந்தே நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்கிரிமென்ட்டா இல்ல டிக்ரிமென்ட்டா அந்த மாரி வந்து நம்ம வந்துரும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஸ்விட்ச் கேஸ் வந்து பெட்டரா இருக்கும். எல்லா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸுமே அதுதான். நீங்க ரீடக்ஸ்க்கு போம்போது ஸ்விட்ச் கேஸ் தான் போடுவீங்க. நெறைய பேருக்கு டவுட் வரலாம். இது வந்து இஃப் எல்ஸ்ல போட்டா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ஸ்விட்ச்ல போட்டீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு வேவா இருக்கும். நமக்கு நெறைய வாட்டி இதுவாகாது. நமக்கு லூப்பும் நெறைய வாட்டி நடக்காது. இதுதான் நடக்குதா, இதுதான் நடக்குதான்னு பார்த்துட்டு அது பாட்டுக்கு வெளில வந்துட்டே இருக்கும். இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி போறோம் அப்படின்னா, நமக்கு ஸ்விட்ச் கேஸ் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ
இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கவுண்ட்ன்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த கவுண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட் டாட் கவுண்ட். ஸோ ஸ்டேட்ல வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு வேல்யூஸ் வந்து வந்துரும். ஸோ இத நான் வந்து ரெட்யூசர் கிரியேட் பண்ணாம இத நான் போடுறதுனால உங்களுக்கு வந்து இதுவாயிடுது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு வந்து இந்த ரிட்டர்ன்லாம் வந்து போடாம நான் வெறும் கேஸ் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ கேஸ் எழுதிட்டு நம்ம ரெட்யூசர கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து புரொவைடர கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ கான்ஸ்ட் டிக்ரிமென்ட் அதுலயும் வந்து சும்மா வந்து ரிட்டர்ன்ன்ற மாரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு நான் அப்படியே விட்டுர்றேன். லாஸ்ட் வந்து கேஸ் வந்து ரீசெட். ஸோ இப்போ வந்து நம்ம கோட் வந்து எழுதிட்டோம். பட் ஆனா நான் உங்களுக்கு வந்து நான் டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த புரொவைடர் எழுதுனதுக்கு அப்புறம். ஸோ கவுண்ட்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒண்ணுமே தேவையில்ல. ரீசெட் பண்ணும்போது எனக்கு 0ல போணும். அதனால 0ன்றத வச்சுக்கிறேன். ஸோ நெறைய பேருக்கு டவுட் வரலாம். இங்க வந்து கவுண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையுமே வந்து சொல்றேன். ஸோ டிஃபால்ட் நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் எழுதுனாலே அத வந்து வச்சிரணும். ஸோ அதனால த்ரோ நியூ எரர்ல வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னோன் ஆக்ஷன் அப்படின்ற மாரி மட்டும் ஜஸ்ட் வந்து போட்டு, இல்லன்னா ஆக்ஷன் டாட் டைப் இத நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அன்னோன் ஆக்ஷன் டைப் அப்படின்னு போட்டு நீங்க முடிச்சுக்கலாம். அது நீங்க எரர் ஹேண்ட்லிங் வந்து எப்படி பண்றீங்களோ, அத நீங்க வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. பட் எரர் ஹேண்ட்லிங்க பத்தி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அத நம்ம வந்து டீடைல்டா எரர் ஹேண்ட்லிங் வீடியோல வந்து பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா, அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயும் வந்து அத குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு புரொவைடருக்கு இது பண்ணணும். ஸோ அந்த புரொவைடர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கவுண்டர் புரொவைடர் ஓகேங்களா? கவுண்டர் புரொவைடர் இஸ் ஈக்குவல் டூ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 2 விஷயங்கள் வந்து வரும். சாரி இது ஒரே ஒரு விஷயம் தான் வரும். சில்ட்ரன் மட்டும் தான் வரும். ஸோ இந்த சில்ட்ரன் வந்து நம்ம ரியாக்ட்லேருந்து வந்து எடுத்துறக்கூடாது. இது வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்றது உள்ள உள்ள எல்லாத்தையும் ஷோ பண்றதுக்காக. ஸோ இத நம்ம குடுத்தோனே நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வந்து போட்டுருங்க. ஸோ ரிட்டர்ன் போட்டோம் அப்படின்னா எனக்கு இதுலேருந்து ஒண்ணு வந்து ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கவுண்டர் கன்டெக்ஸ்ட் இருக்குல்ல, நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த கவுண்டர் கன்டெக்ஸ்ட். அதுலேருந்து இந்த டாட்ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஎஸ் கோடே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல வந்து இந்த புரொவைடர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ அத வந்து போட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ராப் பண்ணிடலாம். இந்த புரொவைடருக்கு பக்கத்துல வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சில்ட்ரன வந்து நம்ம இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு வந்து போணும் அப்படின்றனால, சில்ட்ரனையும் வந்து நான் வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்ட்ரன் இங்க இருக்குல்ல நம்ம ஆரோ ஃபங்ஷனுக்கு கீழ போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் ஸ்டேட் கமா டிஸ்பேட்ச் இது 2த்தையும் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஸ் ரெட்யூசர் ஹூக் இருக்குல்ல. ஸோ யூஸ் ரெட்யூசர் ஹூக் போட்டீங்கனாலே உங்களுக்கு 2 விஷயங்கள் வந்து வரும். ஒண்ணு ஸ்டேட், இன்னொன்னு டிஸ்பேட்ச். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ரெட்யூசர வந்து நான் வந்து இதுல வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். நம்மளோட ரெட்யூசர் ஃபங்ஷன ஃபர்ஸ்ட் வந்து இதுல பாஸ் பண்ணி விட்டுறேன். அப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேட் வந்து தேவை. ஸோ இனிஷியல் ஸ்டேட் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ கவுண்ட் வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 0. இங்க நான் அதனால என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இந்த கவுண்ட்ன்றது குடுத்துருக்கேன்ல, இந்த ஸ்டேட்ன்றதுலேருந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டாட் கவுண்ட் 0வா இருந்துச்சு அப்படின்னா, +1 வந்து 1ன்னு வரும். ஸோ இப்போ சப்போஸ் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா, +1 வந்து 2ன்றது மாறிரும். ஸோ இதுதான் வந்து அந்த வேல்யூஸ். ஸோ அதே மாரி தான் வந்து ஸ்டேட் டாட் கவுண்ட் இப்போ 2ன்னு இருக்கு அப்படின்னா, 2 - 1 1ன்றது வரும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 3 ஃபங்ஷன் தேவைல்ல. ஸோ நான் வந்து இத போட்டுட்டேன். ஸோ என்னோட ரெட்யூசர் வந்து இருக்கு. ஆனா நான் இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட், ரீசெட் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் வேணும்ல. ஸோ அத ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட் இன்கிரிமென்ட் இஸ் ஈக்குவல் டூ ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஆரோ ஃபங்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பேட்ச் பண்ணி விடுறேன். ஸோ டிஸ்பேட்ச்ன்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஒரு ட்ரிகர் மாரி. ஸோ இந்த ட்ரிகர் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் என்ன டைப்ன்னு சொல்லி நான் என்ன இதுன்றது குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த குளோபல் லேயர்ல போய் அது வந்து ஷூட் ஆயிடும். ஸோ டைப் வந்து எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இன்கிரிமென்ட்டா வந்து இருக்கு. ஸோ டைப்ன்றத மட்டும் நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ கவுண்டர் இல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இங்க வந்து இன்கிரிமென்ட்ன்னு குடுத்துருக்கோம்ல. ஸோ இத வந்து அப்படியே எடுத்து நம்ம இங்க வந்து போட்டுற வேண்டியதான். ஆக்சுவலா இந்த இன்கிரிமென்ட் கிடையாது. நம்ம இங்க என்ன வேரியபிள் செட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அத தான் நம்ம எடுத்து போடணும். ஸோ அதே மாரி தான் வந்து டிக்ரிமென்ட், ரீசெட் 2த்துக்குமே. கான்ஸ்ட் டிக்ரிமென்ட் இஸ் ஈக்குவல் டூ டிஸ்பேட்ச் டைப் ஆஃப் டிக்ரிமென்ட். அதே மாரி வந்து கான்ஸ்ட் ரீசெட் இஸ் ஈக்குவல் டூ ஆரோ ஃபங்ஷன டைப் வந்து ரீசெட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபங்ஷன்ஸ்ல வந்து பாஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த ஃபங்ஷன்ஸ நம்ம எங்கேயாவது குடுத்தா தானே இந்த குளோபல் லேயர்ல குடுத்தா தானே நம்ம அத வந்து வேற எங்கேயாவது யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்டெக்ஸ்ட் புரொவைடர் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்திலேயே வேல்யூன்னு சொல்லிட்டு ஒண்ணு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த வேல்யூ ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்னலாம் குளோபல் லேயர்ல வேணும்னு நினைக்கிறேனோ, அது எல்லாத்தையுமே இங்க வந்து குடுத்துருவேன். ஸோ ஸ்டேட் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இன்கிரிமென்ட் ஃபங்ஷன் வேணும், டிக்ரிமென்ட் ஃபங்ஷன் வேணும். ஸோ அதே மாரி ரீசெட் ஃபங்ஷனும் வேணும். ஸோ அதனால இது 3த்தையும் வந்து நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். இங்க ஆட்டோ சஜஸ்ட்ல இந்த இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இல்லாம இப்படி முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட புரொவைடர் ரெடி, ரெட்யூசர் ரெடி, கன்டெக்ஸ்ட்டையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கஸ்டமா இங்கேயே வந்து ஹூக் எழுதிடுறேன். ஸோ இங்கேயே ஏன் கஸ்டம் ஹூக் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு
நம்ம இப்ப ஆல்ரெடி வந்து தீம்லயும், ஆத்லயும் வந்து பார்த்திருப்போம். ஸோ இந்த 2 கன்டெக்ஸ்ட்லயும் நம்ம வந்து எழுதியிருப்போம். ஏன் அப்டின்னா, நான் ஒவ்வொரு வாட்டி வந்து யூஸ் கன்டெக்ஸ்ட்ன்னு போட்டு என்னோடத வந்து எடுக்க மாட்டேன். எங்க எனக்கு வேணுமோ யூஸ் தீம், ஸோ யூஸ் ஆத் அந்த மாரி வந்து போட்டு எடுத்துப்பேன். ஸோ இதுக்கு வந்து யூஸ் கவுண்டர் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு போட்டு வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ யூஸ் கன்டெக்ஸ்ட்ட வந்து நான் இங்க போட்டுறேன். இந்த யூஸ் கன்டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ இது எங்கேருந்து இம்போர்ட் ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்லேருந்து வந்து இம்போர்ட் ஆகும். நம்ம அத வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு மேல. ஸோ கவுண்டர் கன்டெக்ஸ்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுல வந்து பாஸ் பண்ணி விட்டுர்றேன். ஸோ இந்த கவுண்டர் கன்டெக்ஸ்ட்ட பாஸ் பண்ணி விட்டாச்சு அப்டின்னா, யூஸ் கவுண்டர்ல எனக்கு வந்து வொர்க் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணாம நமக்கு எதுவுமே வந்து வொர்க் ஆகாது. ஸோ எக்ஸ்போர்ட்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2 விஷயத்த வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஒண்ணு வந்து நம்மளோட கஸ்டமா எழுதுன ஹூக். ஸோ யூஸ் கவுண்டர வந்து நான் பாஸ் பண்ணி விட்டுறேன். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புரொவைடர். ஸோ இந்த கவுண்டர் புரொவைடர வந்து நம்ம இதுவே பண்ணல. எக்ஸ்போர்ட்டே பண்ணல. ஸோ நான் அதையும் வந்து இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளவுதான் கன்டெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லாஜிக் எல்லாத்தையுமே வந்து எழுதி முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்ப்ளே வந்து காட்டுறதுக்கும், அப்புறம் நம்ம வந்து அதுக்கான சிஎஸ்எஸ் வந்து எழுதணும். ஸோ டிஸ்ப்ளே அதோட சிஎஸ்எஸ் அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் பட்டன். ஸோ அத காட்டுறதுக்கும் நம்ம வந்து ஒரு ஃபைல் வேணும். அதுக்கான சிஎஸ்எஸ் ரிலேட்டடான சிஎஸ்எஸ்ஸையும் நம்ம எழுதணும். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கவுண்டர் டிஸ்ப்ளே இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக்க வந்து கொண்டு வந்துரலாம். அப்புறம் நம்ம அதுக்கான சிஎஸ்எஸ் வந்து ரிலேட்டட் சிஎஸ்எஸ் வந்து எழுதலாம். ஸோ கவுண்டர் டிஸ்ப்ளே டாட் ஜேஎஸ் கவுண்டர் டிஸ்ப்ளே டாட் ஜேஎஸ். ஸோ இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப்சின்றத குடுத்துர்றேன். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியாக்ட் ஸ்னிப்பெட்ஸ் ES7 ஸ்னிப்பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் VS கோட் எக்ஸ்டென்ஷன்ஸ பத்தி நம்ம டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனும் இது நமக்கு எவ்வளவு யூஸ் ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே. இப்ப நான் வந்து இந்த கவுண்டர் டிஸ்ப்ளே இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ண போறேன் அப்படின்னாலே, எனக்கு வந்து அதுலேருந்து இந்த யூஸ் கவுண்டர்லேருந்து புல் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கான்ஸ்ட் எனக்கு என்ன கரண்ட் ஸ்டேட் இருக்கோ அதுதான் வந்து எனக்கு தேவை. ஸோ யூஸ் கவுண்டர். ஸோ இந்த யூஸ் கவுண்டர வந்து நான் வந்து புல் பண்ணிக்கிறேன். ஸோ புல் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஸ்டேட் வந்து வந்துரும்ல. ஸோ இந்த ஸ்டேட்ட வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஜஸ்ட் வந்து ஒரு H1 டேக் வந்து ஒண்ணு போட்டுக்கிறேன். ஸோ இந்த H1 டேக்ல வந்துட்டு கவுண்டர் கவுண்டர் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டாட் கவுண்ட். ஸோ நம்ம இனிஷியல் வேல்யூ நம்ம அங்க வந்து ஸ்டேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கவுண்ட்ன்னு சொல்லி வச்சிருந்தோம்ல. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கவுண்ட்ன்னு சொல்லி வச்சிருந்தோம்ல. ஸோ இத தான் நான் வந்து இங்க வந்து எடுக்கிறேன். ஸோ ஸ்டேட் டாட் கவுண்ட். இங்க UIல வந்து எதுவுமே டிஸ்ப்ளேவே ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த புரொவைடர வந்து ராப் பண்ணணும். ஸோ நான் வந்து எப்பவுமே இண்டெக்ஸ்லயே வந்து ராப் பண்ணிடுறதுனால, அதிலேயே வந்து ராப் பண்ணிடலாம். ஸோ கவுண்டர் புரொவைடர். ஸோ இந்த புரொவைடரை எடுத்துட்டு போய் நம்மளோட தீம் புரொவைடர் கீழே போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்பவும் வந்து டிஸ்ப்ளே ஆகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கவுண்டர் டிஸ்ப்ளேவ வந்து app.jsல வந்து குடுக்கல. ஸோ இந்த app.jsல ஜஸ்ட் வந்து நான் இங்க வந்து இங்க இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கவுண்டர்ல 0ன்றது வந்துருச்சு. நம்மளோட டிஸ்ப்ளே வந்து இப்ப கரெக்ட்டா இருக்கு. இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, நான் இங்க வந்து கரஸ்பாண்டிங் கிளாஸ் நேம் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் பார்த்தோம் அப்படின்னா, கவுண்டர் டிஸ்ப்ளே. ஸோ கவுண்டர் டிஸ்ப்ளே. ஸோ இதுக்கு வந்து ஸ்டைல் வேணும்ல. ஸோ இதுக்கான ஸ்டைல வந்து நம்ம எங்க எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் கவுண்டர் டிஸ்ப்ளே டாட் சிஎஸ்எஸ். ஸோ இங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து அத எடுக்க போறோம். நான் இந்த ஃபைல வந்து இன்னும் கிரியேட்டே பண்ணல. அதனால தான் எரர் அடிக்குது. ஸோ நான் இத காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கிரியேட் பண்ணி விட்டுறேன். ஸோ கிரியேட் பண்ணோனே எனக்கு வந்து அதோட எரர்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கு இப்பவே வந்து ஸ்டைல் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டிஸ்ப்ளேன்றது இருக்குல்ல. ஸோ இத கொண்டு போய் இங்க வந்து இது கிளாஸ் நேம்ன்றதுனால நம்ம டாட்ன்றத போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது வந்து சென்டரா வேணும்ன்றதுனால டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டர் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, மார்ஜின் டாப்லேருந்து எனக்கு வந்து ஒரு 50 பிஎக்ஸ் டவுன்ல வேணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ அதையும் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு மார்ஜின் டாப்லேருந்து 50 பிஎக்ஸ் வந்து வந்துரும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் டிஸ்ப்ளேலயே இந்த உள்ள H1 டேக் வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ அத வந்து டார்கெட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து நான் அதுக்கு வந்து ஒரு 48 பிஎக்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ 48 பிஎக்ஸ் வந்து வச்சுறேன். அடுத்து வந்து அதுக்கு நம்ம கலர் என்ன வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #333. ஸோ இந்த கலர் தான் வந்து வைக்க போறோம். ஸோ இத வச்சுட்டு நம்ம இப்ப இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். இந்த கலர் வந்து மாறுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்ப நான் இங்க அதுக்கு பதிலா ரெட்ன்றத குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெட்ன்னு குடுக்கக்கூடாது. வெறும் ரெட்ன்னு குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு கலர் ஒர்க் ஆகுது. ஸோ நான் இதே இந்த #333ன்றனால உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் தெரியாதுன்றதுனால நான் ரெட் போட்டு காமிச்சேன். இப்போ வந்து இதோட சிஎஸ்எஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டன் ஆட் பண்ண வேண்டியது தான் நம்மளோட நெக்ஸ்ட் வேலை. ஸோ பட்டன் ஆட் பண்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்
டாட் ஜேஎஸ். அதே மாதிரி நான் இதுக்கான சிஎஸ்எஸ்ஸையும் கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ்ஸையும் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்எஃப்சி போட்டுடலாம். ஸோ கவுண்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்டர் கண்ட்ரோல்ஸ் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இதையும் வந்து இது பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணோன்னே இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் கவுண்டர் கண்ட்ரோல்ஸ் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து போட்டாச்சு. இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா 3 விஷயம், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், ரீசெட், இந்த 3 பட்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கான்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் வந்து புல் பண்ணிக்கிறேன். எதுலேருந்து புல் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஸ் கவுண்டரோட நம்ம வந்து எழுதியிருந்தோம்ல. ஸோ ஒரு இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், அதே மாதிரி வந்து எனக்கு ரீசெட்ன்றது வேணும். ஸோ ரீசெட். ஸோ இது எல்லாத்தையுமே எங்கேருந்து எடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் கவுண்டர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டமா இருக்குதுன்னா ஹூக் அது. ஸோ அதுலேருந்து வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ்வுக்கு கரஸ்பாண்டிங் கிளாஸ் நேம் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ கவுண்டர் கண்ட்ரோல்ஸ். ஸோ கவுண்டர் கண்ட்ரோல்ஸ். ஸோ இதை வந்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, 3 பட்டன் வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ அந்த 3 பட்டனையும் வந்து வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 பட்டன் வச்சிடலாம். ஸோ 1, 2, 3. ஓகே, இது 3த்தையும் வச்சாச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து இதே மாதிரி வந்து கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ் ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடலாம். ஸோ கிளாஸ் நேம்ல பார்த்தோம் அப்படின்னா கவுண்டர் பட்டன் வந்து இருக்கும். ஸோ கவுண்டர் பட்டன். ஸோ பட்டன் இதே மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் நேமை எல்லாத்துக்குமே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ் நேம் வந்து போட்டுக்கிறேன் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நான் இங்க வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ ஆன் கிளிக்ல வந்துட்டு இன்கிரிமெண்ட்ன்றதை வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்கிரிமெண்ட்ன்ற நேம் பட்டன் இங்கே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக்ல வந்துட்டு டிக்ரிமெண்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி பட்டன் நேம் வந்து டிக்ரிமெண்ட்னு வச்சுக்கிறோம். லாஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஆன் கிளிக்ல வந்துட்டு ரீசெட்னு போட போறோம். ஸோ ரீசெட் பட்டன் வந்து வைக்க போறோம். அதுக்கு வந்து நான் இந்த பட்டன் நேமையும் வந்து ரீசெட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங்கான சிஎஸ்எஸ் பத்தி தான் நம்ம வந்து இப்போ எழுத போறோம். ஸோ அதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நம்ம இங்க வந்து ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லி இருக்குல்ல, அந்த கிளாஸ் நேம் அப்படியே எடுத்து இந்த கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ல வந்து போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸா வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் வேணும்ல. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நமக்கு சென்டரா வந்து வச்சிரும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து மார்ஜின் டாப் இருக்குல்ல, அது வந்து ஒரு 20 pxல இருந்து வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிடுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளும் இப்போ உங்களுக்கு வந்து அதுல வந்து தெரியாம இருக்கலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல, ஸோ என்னோட ஆப் டாட் ஜேஎஸ்ல ஜஸ்ட் வந்து இதை வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து எரர் அடிக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து அதை இம்போர்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த கவுண்டர் டிஸ்பிளே டாட் சிஎஸ்எஸ் இருக்குல்ல, ஸோ இதை விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து கவுண்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ல நம்ம எழுதிட்டு இருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த கவுண்டர் பட்டனுக்கு வந்து எழுதிடலாம். நான் இப்போ வந்து கண்ட்ரோல்ஸ் எழுதிட்டேன். பட் ஆனா எனக்கு வந்து ஸ்டைல் வந்து அப்ளை ஆகல. பட் இதுக்கே வந்து நான் வந்து அந்த பட்டனை எழுத ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கவுண்டர் பட்டன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ பட்டனு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல. ஸோ பேக்ரவுண்ட் கலர்ல வந்துட்டு ஹேஷ்டேக் 007BFF. ஸோ இந்த கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து அசிங்கமா வந்து தெரியும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலரை வந்து ஒயிட்டா மாத்திக்கிறேன். ஸோ இந்த ஒயிட்டா மாத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன்ஸ் வந்து இந்த ப்ளூல வந்து கொஞ்சம் வந்து பளிச்சுன்னு தெரியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்டரை வந்து நன் பண்ணி விட்டுறேன். அதுவே ரொம்ப அசிங்கமா வந்து இருக்கு. ஸோ அதனால பார்டரை நன் பண்ணி விட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனா இது ஓகே கிடையாது. இப்போ வந்து பார்டர் ரேடியஸ் வந்து வச்சிடலாம். பார்டர் ரேடியஸ்னா என்ன அப்படின்னா, அந்த கர்வினஸ்க்காக வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த கர்வினஸ் வந்து எட்ஜ்ல வந்து வந்திருக்குல்ல. ஸோ அதுக்காக இப்போ பேடிங் வந்து கொடுத்துடலாம். ஸோ பேடிங் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து 10px 20px வந்து கொடுத்துட்றேன். உள்ள வந்து எனக்கு வந்து சைஸை வந்து பெருசு பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேடிங்கு. பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம ரொம்ப 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 சிம்பிளா வந்து பார்த்துருந்தோம். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. நான் நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16px வந்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த 16px வைக்கிறதுனால எனக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்சர் வந்து பாயிண்டரா வந்து வச்சுக்கிறேன். ஸோ பாயிண்டரா வச்சுட்டேன்னா இப்போ அது வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் விஷயம் மார்ஜின்னா அவுட்டர் லேயர். ஸோ அதுக்கு வந்து 0 10px வந்து வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்தோன்னே இப்போ எனக்கு ஓரளவுக்கு பட்டன்ஸ்லாம் தள்ளி தள்ளி போய் ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. இப்போ நான் இதுக்கே வந்து ஒரு டிரான்சிஷன் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிரான்சிஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, ஸோ அது வந்து நான் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ 0.3 செகண்ட்ஸ் ஈஸ்.
ஸோ இத வந்து வச்சுர்றேன். ஸோ ஈஸ்ல வந்து முடிச்சுர்றேன். இப்ப நான் இது வந்து எனக்கு பட்டன்ஸ் எல்லாமே வந்து பாயிண்டர் எல்லாமே வந்து ஓகேவா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு எந்த ஸ்டைல்ஸுமே வந்து அப்ளையே ஆகல. ஸோ அதுக்கும் ஏத்த மாரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டைல மட்டும் வச்சிடலாம். ஸோ ஹோவர் பண்ணும்போது எனக்கு அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து வேணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர்ல வந்து 0056B3 ஸோ இந்த கலர வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டேன் அப்படின்னா, நான் ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு டீசென்ட்டா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்ப நான் வந்து இன்கிரிமென்ட் குடுத்துட்டேன்ல. ஸோ இதே மாரி இப்ப டிக்ரிமென்ட் குடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகும். நான் இப்ப இதே வந்து கொஞ்சம் இன்கிரிமென்ட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் இப்ப ரீசெட் அழுத்துனேன் அப்படின்னா, எனக்கு வந்து 0ல வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ இவ்வளவுதான் வந்து கவுண்டரோட எக்ஸாம்பிள். இதுலயே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் இந்த கவுண்டர் கன்டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த கவுண்டர் கன்டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ கவுண்டர் கன்டெக்ஸ்ட்ல நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த +1ன்றது குடுத்துருக்கேன்ல, ஸோ இந்த இடத்துல நான் வந்து இங்க வந்து +1ன்றது குடுத்துருக்கேன்ல, இது வந்து நம்ம எழுதுறது தான். ஸோ நான் இங்க வந்து +5ன்றது குடுத்துக்கலாம், -5ன்றத குடுத்துக்கலாம். ஸோ இப்ப குடுத்தேன் அப்படின்னா, இன்கிரிமென்ட் குடுக்கும்போது 5 5யா வந்து எனக்கு இன்கிரிமென்ட் ஆகும். அதே மாரி டிக்ரிமென்ட் குடுக்கும்போது எனக்கு 5 5யா டிக்ரிமென்ட் ஆகும். ஸோ 5 வேணாம் அப்படின்னா, எனக்கு 10 10ஆ டிக்ரிமென்ட் ஆகணும் அப்படின்னா, இன்கிரிமென்ட் பண்ணும்போது இப்ப எனக்கு 5 10 15 20 இருக்கு. ஸோ டிக்ரிமென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 10 மைனஸ் ஆயிடும். ஸோ மறுபடியும் ரீசெட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 வந்து வந்துரும். ஸோ இவ்வளவுதான். இந்த மாரி தான் நம்மளே வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம். இதையே நீங்க வந்து இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட், இன்கிரிமென்ட் பை 5, இன்கிரிமென்ட் பை 10 ஸோ இதெல்லாம் வந்து யூசர்ட்டேருந்து வாங்கி அத வந்து இன்கிரிமென்ட் பண்ற மாரி, ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து இது சிம்ப்ளிசிட்டிக்காக நம்ம ஈஸியா வந்து கான்செப்ட் என்னன்றத கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் சிம்பிளா வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.